boAt பிராண்ட்லேருந்து ஒரு ஏர்பட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். boAt Atom 81 இதான் அதோட நேமு. இதோட சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். boAt ஏர்பட்ஸ், அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், 1 இயர்க்கான வாரண்டி கார்டு, FAQன்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. FAQனா ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அப்படின்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். boAt ஏர்பட்ஸில் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும்ல, என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. சார்ஜிங் கேஸ் இஷ்யூ, ஏர்பட்ஸ் கண்ட்ரோல் இஷ்யூ, இதுக்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர்லேயே ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. boAt பிராண்டில் இருக்க ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ boAt ஹெட் ராக் இன் இந்தியா, அதாவது இது ஒரு இந்தியன் பிராண்ட், அதுக்காக தேங்க்யூ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸோட கேஸ் வந்து கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஏர்பட்ஸ் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் மேக் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏர்பட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். பேக்கேஜ்க்கு வந்து 320 mAh கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸ்க்கு வந்து 35 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி டைம், சார்ஜிங் டைம் பற்றி பார்க்கலாம். பேக்கேஜ் வந்து 1 hour 40 minutes சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஃபுல்லாயிருமா. அதே மாதிரி ஏர்பட்ஸ் வந்து 40 minutes சார்ஜ் போட்டால் அது ஃபுல்லாகின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பற்றி எந்த ஃபீலும் இல்லை, ஏன்னா 10 daysக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அப்படியே இருக்குது. ஏர்பட்ஸோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் பிக் பண்ணலாம், டபுள் டேப் பண்ணால் கால் கட் பண்ணலாம். ஏர்பட்ஸை நீங்கள் 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அதுவே நீங்கள் 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோட் ஓப்பன் ஆகும். பீஸ்ட் மோட்னா என்னன்னு சொல்கிறேன். பீஸ்ட் மோட்னா என்னன்னா லோ லேட்டன்சி மோட்னு அர்த்தம். அதாவது ரியல் டைம் ஆக்சஸ். நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது கண்ணை சுட்டதுக்கப்புறம் சவுண்டு வந்து ஏர்பட்ஸில் லேட்டாக கேட்கும். அதாவது இந்த பீஸ்ட் மோட் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரியல் டைம் ஆக்சஸாக எந்த இதுவும் மிஸ்மேட்ச் ஆகாது. ஏர்பட்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நீங்கள் ஏர்பட்ஸை ஒரு டைம் கனெக்ட் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் டைம் ஏர்பட்ஸ் ஓப்பன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். டிரைவர் சைஸ் 30 mm கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ப்ரீமியமாக இருந்தாலும் பேஸ் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இஎன்எக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். 4 இன்பில்ட் மைக் கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருந்து ஒரு நாய்ஸ் அதிகமாக இருக்க பிளேஸில் இருந்து பேசினாலும் உங்களுக்கு நாய்ஸ் கேட்காது. பப்ளிக் பிளேஸில் செக் பண்ணி பார்த்ததில் எந்த நாய்ஸும் இல்லை, நல்லா தான் இருக்குது. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஏர்பட்ஸை ஃபுல்லாக தண்ணியில் போட முடியாது, ஏர்பட்ஸில் லைட்டாக தண்ணி போட்டாலும் எந்த ப்ராப்ளம் வராது. இந்த ஏர்பட்ஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு சொல்கிறேன். பேஸ் அதிகமாக கேட்பீங்களா, ரீமேக்ஸ் குத்சாங் இந்த மாதிரி அதிகமாக கேட்குறவங்களா, ஐ திங்க் உங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா பேஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பேஸ் கம்மியாக இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் ப்ரீமியமாக கேட்கும். இது யாருக்கெல்லாம் செட் ஆகுனா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, அந்த ட்ராவல் டைம்ஸில் மூவிஸ் பார்க்குறவங்க, அதாவது பெயின் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் இது மேக்ஸிமம் சூட் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.